Hello everyone, welcome to Math Ideathon with me Vasuki. Now we are moving to exercise 2, test yourself equation. So equation மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இது வந்து எம்சிக்யூன்றதுனால ரஃப் காலமில் தான் சால்வ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் n வந்து 15 மந்த்ஸு. இது அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ்னா இன்ட்ரெஸ்ட் இஸ்னா ஈக்குவல் டு 1/5னா 1/5 ஆஃப்னா இன்டூ த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னா நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம், பி. அதுவே டோட்டல் டெபாசிட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா பி இன்டூ என்னு போட்டிருப்போம். இங்கே வந்து 1/5 ஆஃப் த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னா 1/5 இன்டூ பி, அவ்வளோதான். இஸ் இட் கிளியர்? ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னா பி மட்டும் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே பியோட வேல்யூ கொடுக்கல நம்மளுக்கு. ஸோ 1 இன்டூ பி வந்து 1p/5. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலான்னா 1pயை வந்து p/5 மட்டும், 1pன்றது pன்னு எழுதலாம் /5. ஸோ இதுதான் வந்து கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னு பாருங்கள். ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவிலே ஸ்டார்ட் பண்ணலாம். p இன்ட்டு r/100 இன்ட்டு 12 இன்ட்டு n இன்ட்டு n + 1/2. பியோட வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ வந்து p/5. ஸோ இங்கே பியோட வேல்யூ p தான், r தெரியாது, r தான். /100 இன்ட்டு 12. என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 15 தெரியுமா, 15 இன்ட்டு 16/2. ஸோ இது வந்து என்னென்ன கேன்சல் ஆகும்னு பாருங்கள். இது ரெண்டும் தான் கேன்சல் ஆகும், பிகாஸ் இது ரெண்டுமே 3 டேபிள். இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. வேறு 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ வேறு என்ன கேன்சல் ஆகும், இது 1 டைம், இது 2 டைம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேன்சல் ஆகும், இது வந்து 5 டேபிளில் 1 டைம், இது 20 டைம், இது 1 டைம், இது 10 டைம். ஸோ இவ்வளோ தான் கேன்சல் ஆக முடியும். ஸோ இங்கே பாருங்கள், p/5. லெஃப்ட் அவுட் வந்து p இன்ட்டு ஆர். மேலே வந்து எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. /10 மட்டும்தான் ரிமைனிங். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் இங்கே பாருங்கள். இப்போது நம்மளுக்கு ஆர் மட்டும்தான் வேல்யூ கேட்டிருக்காங்க, பிகாஸ் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி பண்ணலான்னா ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு 10 இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணுறேன். p/5 இன்ட்டு 10. இப்போ டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு மாறிச்சுன்னா இன்டூவில் போகும், p இன்ட்டு ஆர். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா எனக்கு 2pன்னு வரும். ஸோ இப்போ வந்து ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பியை கீழே கொண்டு வந்துடுறேன். 2 இன்ட்டு p/pன்னு வருமா. ஸோ இந்த p இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் மாறிடும். ஸோ p and p கேன்சல் ஆகிடும். ஸோ r = 2% தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி எழுதணுன்னா, இந்த ஆப்ஷனில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து 2% அப்படின்னு எழுதினா மட்டும் போதும். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.